டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சைவ பிரியர்களுக்கு புரட்டாசி மாதம் கவலையை தீர்க்க ஒரு பெரிய வழியா தான் கொண்டக்கடலை இருக்கு. இத ஹிந்தியில சன்னா, இங்கிலீஷ்ல சீக் பீக்ஸ், கார்பன்சோ பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கடந்த 10,000 வருடங்களா மத்திய கிழக்கு மற்றும் இந்திய சமையலோட அடிப்படை உணவா இது இருக்கு. மனுஷன் முதல்ல பயிரிட்ட பருப்பு வகையில கொண்டக்கடலையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா சுமார் 7,000 ஆண்டுகளா தான் இது அதிகமா புழக்கத்துல இருக்கு. கருப்பு வெள்ளைன்னு 2 நிறங்கள்ல கொண்டக்கடலை இருக்கு. இதை அவிச்சோ தண்ணியில ஊற வச்சு பச்சையா சுண்டலாவோ இல்ல கறியாவோ கூட சாப்பிடலாம். சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கிறதுல சிறந்த உணவு கொண்டக்கடலை தாங்க. 100 கிராம் சுண்டல்ல சுமார் 19 கிராம் புரதம் இருக்கு. அதுதான் தசை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவுது. இதுல இருக்கிற அதிக புரதம் காரணமா கொண்டக்கடலைக்கு சைவ உணவு பிரியர்களின் மாமிசம்னு பெயரே இருக்கு. வெள்ளையை விட கருப்பு கொண்டக்கடலைக்கு தான் சத்து அதிகம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் கருப்பு கொண்டக்கடலையோட தோல்ல உள்ள உணவு நார் தான். அதாவது இந்த டயட்ரி ஃபைபர் மலச்சிக்கல் இல்லாம செரிமானத்தை சீராக்குது. இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல நோயிலிருந்து பாதுகாக்க உதவுது. இதுல இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகையை தடுக்குது. இதுல இருக்க பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதுல இருக்கிற ஃபோலட் ரத்த உருவாக்கத்திற்கும் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமா இருக்கு. இதுல இருக்கிற புரதச்சத்து தசை வளர்ச்சிக்கு உதவுது. குறிப்பா தோல்ல உள்ள நார் தான் கருப்பு கொண்டக்கடலைய இன்னும் சத்தானதா ஆக்குது. தவிர கருப்பு கொண்டக்கடலையில புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனால சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இது புரதத்தின் சிறந்த ஆதாரம். 100 கிராம் கொண்டக்கடலையில சுமார் 19 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. அதுக்காக வெள்ளை கொண்டக்கடலையை பிடிச்சவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வராங்கன்னு டென்ஷன் ஆகாதீங்க. வெள்ளை கொண்டக்கடலையிலுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல இருக்கிற புரதச்சத்து தசை வளர்ச்சிக்கும் உடல் சீரமைப்புக்கும் உதவும். இதுல இருக்க டயட்ரி ஃபைபர் செரிமானம் சீராகவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவும். இதுல இருக்க அயன் ரத்த சோகையை தடுக்கும். இதுல இருக்க கால்சியம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை தரும். இதுல இருக்கிற மெக்னீசியம் இதயம் மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கு முக்கியம். இதுல இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இதுல இருக்கிற ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதுல இருக்கிற விட்டமின் பி ரத்த உருவாக்கத்துக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் உதவும். கருப்பு கொண்டக்கடலை விட வெள்ளை கொண்டக்கடலை மென்மையான சுவை கொண்டது. ஆனா ரெண்டுலயுமே புரதமும் நார்சத்தும் அதிகமா இருக்கு. வெள்ளை நிற கொண்டக்கடலைய காப்புளின்னு சொல்லுவாங்க. இது சுண்டல் மற்றும் பல்வேறு குழம்பு வகையில பயன்படுத்தப்படுது. கருப்பு கொண்டக்கடலை பொதுவா அளவுல சிறியதாகவும் உறுதியாகவும் இருக்கும். இது புரதம் மற்றும் தாதுக்களால் நிறைந்தது. இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லங்க, இதுக்கு பசியை அடக்கி வைக்கும் தன்மையும் இருக்கு. இதுல இருக்கிற அதிகப்படியான புரதம் தான் அதுக்கு காரணம். இதை சாப்பிட்ட நீண்ட நேரத்திற்கு பசின்றதே இருக்காது. சுண்டலை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் சர்க்கரை நோய் அபாயம் குறைவா இருக்கும்னு ஆய்வுகளோட முடிவுகள் சொல்லுது. உலகம் முழுவதுமே சுண்டல் மாவோட பயன்பாடு தான் அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம இந்தியால தான் பஜ்ஜி பக்கோடா அடை லட்டு அப்படின்னு சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா கொண்டக்கடலையில புரதம் கார்போஹைட்ரேட் விட்டமின் கனிம சத்துன்னு பல சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதுனால குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் இளம் பெண்கள் உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கறவங்க உடற்பயிற்சி சார்ந்து இயங்குறவங்க எல்லாம் தாராளமா இதை சாப்பிடலாம். இது அவங்களுக்கெல்லாம் சக்தி உணவா இருக்கும். பண்டைய நாகரிகங்கள்ல எகிப்தியர்கள் கொண்டக்கடலைய தினசரி உணவாகவும் சாப்பிட்டு வந்திருக்காங்க. பீரோ அரசர்களின் கல்லறைகளில் கூட கொண்டக்கடலையோட விதைகள் கிடைச்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் காஃபி குறைவாக கிடைத்த காலகட்டத்தில் கொண்டக்கடலையை வறுத்து காஃபி கொட்டைக்கு பதிலாகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கொண்டக்கடலை நம்ம உடலுக்கு எனர்ஜி கொடுக்கறதோட வயிறு நிரம்பின உணர்வையும் நீண்ட நேரம் கொடுக்குது. உப்பு கடலைன்னு சொல்லக்கூடிய உப்பு சேர்த்து வறுக்கப்பட்ட கொண்டக்கடலை ஆரோக்கியமான சிற்றுண்டியாகும். இதுலயும் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கொண்டக்கடலைய வறுத்து அரைச்சு கிடைக்கிற மாவை பஜ்ஜி பக்கோடா சுண்டல்னு நிறைய வகைகள்ல பயன்படுத்தலாம். சுண்டல் செடிகள் மிக குறைந்த தண்ணீர் தேவையிலேயே வளரும். அதனால வறட்சி பகுதிகளுக்கும் இது பயிரிடப்படுது. சுண்டல் உலகில் அதிகம் பயிரிடப்பட்ட பழமையான பருப்பு வகையில ஒண்ணு. சுமார் 75 நாடுகள்ல சுண்டலை பயிரிடுறாங்க. அதுல குறிப்பா உலகிலேயே மிக அதிகமான கொண்டக்கடலை உற்பத்தி, அதாவது 65%
இந்தியாவில் தான் நடைபெறுகிறது. சுண்டல் செடி மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் வாயுவை சேர்த்து அதோட வளத்தை கூட்டி கொடுக்கறதால கொண்டக்கடலைய சுற்றுச்சூழலுக்கு நட்பு பயிரணும்னு அழைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.